வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜாவுக்கு வந்துட்டு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி எப்படியாவது அவளை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நினைச்சதை விட பெரிய விஷயம் எல்லாமே நடந்து போச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த பிளானை பண்ணணும் அப்படின்னு வில்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேராக அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே பாருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, என்ன சந்திரா சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, அப்படியா சந்திரா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த மருது சாதாரண ஆள் இல்லை போலயே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது ரேவதியை மருதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த டிரைவர் பையன் எப்படியோ ஆதாரம் எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியிலே நிரூபித்து அந்த மருதுவையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான். இல்லைன்னா இந்நேரம் வந்துட்டு நான் உண்மையை கண்டுபிடிச்சு ஒரு முடிவு கட்டியிருப்பேன் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இங்க பாரு, அது இருக்கட்டும், நீ இப்போ ஒரு பிளான் சொன்னிய, அது என்னன்னு சொல்லு. ஒரு பிளான்ல நம்ம தோத்தாலும் இன்னொரு பிளான் இருக்குல்ல, அதுல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சொல்லு, உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு மாமா இப்ப அட்மிட் ஆகியிருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாருமே அவர் மறுபடியும் நல்லபடியா வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்த போகிறீங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு, ராஜா வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, அவர் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு நீங்கள் ஊர் மக்கள் கிட்ட பரப்பிடுங்க. அவங்க அவங்க கிட்ட அதோட இதையும் சொல்லுங்க, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது கிடையாது, ராசராசாவுக்கு உடம்பு சரியானதான கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த வருவாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, ஸோ இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு நீங்கள் போயிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சூப்பர் சந்திரா, கோவில் கும்பாபிஷேகம் நிற்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே ஊர் மக்கள் பாதி பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊருக்கு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சின்னதாக ஒரு விஷயத்த சொன்னாலே போதும், மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க, அதைத்தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாவது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிகிற மாதிரி எப்படியாவது இதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, நான் பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட ஒரு பிளான் சொல்லிட்டியல்ல, இதை நான் சரியா எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நேரா கிளம்புறாரு. முத்துகிட்ட போய் பேசுறாரு, இங்க பாருங்க மாமா, ஒரு விஷயம் சந்திரா நம்ம கிட்ட சொல்லியிருக்கா, அதை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன மவனே சொல்லுடா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, ஹாஸ்பிட்டல்ல அந்த ராஜா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான், அவன் திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம வதந்தியை பரப்பணும். அதுவும் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இந்த செய்தியை பரப்பணும். இது எல்லாத்தையும் அவங்க மக்கள் கேட்டதோட, அப்ப கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதா, அப்ப அந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை வேறு யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம நம்ம கிட்ட இந்த கோவில் கும்பாபிஷேக பொறுப்பை ஒப்படைங்க அப்படின்னு கேட்போம். உடனே கோவில் கும்பாபிஷேக பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலோட பொறுப்பு எல்லாமே நமக்கு வந்துடும். அந்த கோவில்லேருந்து எவ்வளோ வருமானம் வருது தெரியுமா, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்மளோட அடுத்தடுத்த பிளான் நிறைவேறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்க மாமா, எப்படியாவது அந்த ராசா மறுபடியும் நல்லபடியா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி பரப்பணும் அப்படின்னு முத்து சொல்றாரு, மவனே சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, சரி, நான் போயிட்டு அப்படியே ஊர் தலைவர்கள் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு நேரா ஊர் தலைவர்களை போய் பாக்குறாங்க. ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, என்ன சிவனாண்டி, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இங்க எல்லாருமே வர சொன்னேன், என்ன அப்படின்னு இன்னமும் நீ சொல்லாம இருக்கிற அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சேதுபதியோட பேரனும் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, அந்த ராசராசாவுக்கு ஏதோ பிரச்சனையா,
ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காராம். அவரு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அங்க உள்ள டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கையில எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகம் ராசராசாவோட தலைமையில நடக்கும்? எனக்கு என்னமோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட கோவில் கும்பாபிஷேகத்த ஒப்படைச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகப் போகுது. இன்னும் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த பாடு இல்ல. ஏற்கனவே ஒரு தடவை கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. இப்போ மறுபடியும் நிக்க போகுது. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க அந்த மாளி ஆறுகிட்ட இந்த கோவில் கும்பாபிஷேக பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு பதிலா எங்களை மாதிரி ஆளுகிட்ட கோவில் கும்பாபிஷேக பொறுப்பை ஒப்படைச்சிருந்தா இன்னரும் கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சிருப்போம். நீங்க தான் தேவையில்லாம அந்த சேதுபதியோட குடும்பத்துக்கிட்ட கோவில் கும்பாபிஷேகத்தை ஒப்படைச்சிட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல அவரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரு. நீங்க கார்த்தியை கூப்பிட்டு இப்பவே பேசுங்க. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சுன்னா மறுபடியும் 1 வருஷம் கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ சொல்லிதான் எங்களுக்கே தெரியும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. சரி இரு, நாங்க தம்பி கிட்ட பேசி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, என்னது ஊர் தலைவர் தான் ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர் சொல்றாரு, தம்பி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் தம்பி, எங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, தம்பி உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயத்த சொல்லணும் தம்பி. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா நேரா இங்க கோவிலுக்கு வாங்க தம்பி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். உடனே ஹீரோ சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா மயிலுக்கிட்ட, இங்க பாருங்க இது மாதிரி ஊர் தலைவர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதனால என்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் போயிட்டு அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்க. இடையில மாமா கண்முழிச்சாரு அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு அந்த இடத்துல இருந்து போனதோட ஈஸ்வரி அந்த வில்லி வந்துட்டு இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அவரு தான் இந்த பிளானை பண்ணியிருப்பாரு போல. அதனால தான் இந்த டிரைவர் பையன் இந்த இடத்துல இருந்து போறான். போகட்டும் போகட்டும் அப்படின்னு வில்லி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா ஊர் தலைவர்கள் கிட்ட போக அங்க வந்துட்டு சிவனாண்டி நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்க நிக்கிறான், இவன் தான் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கியிருப்பானோ அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஊர் தலைவர்களை பார்த்து, வணக்கம் ஐயா, இது மாதிரி என்னை ஃபோன் பண்ணி அவசர அவசரமாக கூப்பிட்டீங்களே, என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க தம்பி, ஹாஸ்பிட்டலில் உங்கள் மாமாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்ல, ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காராம்ல, அவன் மீண்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, யாரோ உங்ககிட்ட தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. மாமா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அவருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிரும், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதுக்காக இப்போ என்ன? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லை தம்பி, கோவில் கும்பாபிஷேக பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆனா நாள் ஆக ஆக கோவில் கும்பாபிஷேகமும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு தம்பி. கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம மறுபடியும் நின்று போச்சு அப்படின்னா அது ஊர் மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த அம்மா ரொம்ப கோவப்பட்டுருவா. இப்படி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கோவிலை பூட்டியே வச்சிருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தம்பி, நீங்க கோவில் கும்பாபிஷேக பொறுப்புலேருந்து விலகிக்கிட்டீங்கன்னா அந்த பொறுப்பை நாங்க யாராவது ஒழுங்கா செஞ்சா அவங்க கிட்ட நாங்க ஒப்படைச்சு இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவோம். தம்பி சொல்றது கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி தேவையில்லாம யாரோ சொன்னதை வச்சு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க தாத்தா வந்துட்டு இந்த ஊருக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சங்கடம் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து நீங்க வந்துட்டு எங்க எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி விலகுறன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எப்பவுமே தாத்தாவுக்கு உறுதுணையா இருப்பீங்க அப்படின்னு தாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல தம்பி, நாங்க ஒரு நிமிஷம் சொல்றத. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நிப்பாட்டுங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் எங்க மாமாவோட தலைமையில தான் நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த பொறுப்பை கண்டிப்பா என்னால கண்டவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, நீ தான் தேவையில்லாம இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகம் என் மாமாவோட தலைமையிலையும் என் தாத்தாவோட தலைமையிலையும் தான் நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ எந்த அளவுக்கு சத்தம் போடணுமோ போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ஊர் தலைவர்களை பார்த்து பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இதை பார்த்ததும் சிவனாண்டி செம டென்ஷன் ஆகுறாரு. ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா அவன் எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு. என்னமோ அந்த கோவிலு அவனுக்கே சொந்த மாதிரி பேசிட்டு போறான், நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கோவில் கும்பாபிஷேகங்கிறது இந்த ஊர் மக்களையும் சேர்ந்து இருக்கு. அந்த ராசராசாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகமும் நின்று போயிடும். ஒரு வருஷம் கும்பாபிஷேகமே நடத்த முடியாது. ஏற்கனவே 2 தடவை கோவில் கும்பாபிஷேகம் நடத்த போற நேரத்துல டக்குன்னு அந்த ஈஸ்வரி நிப்பாட்டினா. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம ஊருக்கு நல்லதே கிடையாது. நீங்க எல்லாரும் தேவையில்லாம அந்த குடும்பத்தை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்களே ஒரு பஞ்சாயத்தை கூட்டி கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை எங்ககிட்ட ஒப்படைங்க. நான் எங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தா இன்னரும் கோவில் கும்பாபிஷேகத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்தியிருப்போம். நீங்கள் தேவையில்லாமல் அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, அதான் கார்த்தி தம்பி சொல்லிட்டு போயிருக்காருல்ல, கோவில் கும்பாபிஷேகத்தை அவர் பொறுப்பா நடத்துறேன் அப்படின்னு. அவரோட மாமாவும் நல்லபடியா வந்துருவாரு அப்படின்னு அந்த தம்பி சொல்லிட்டு தானே போயிருக்கு. அப்புறம் ஏன் நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதோட நிப்பாட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த சிவனாண்டி. என்னடா அது, நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒரு பிளான் நடக்குதே அப்படின்னு சிவனாண்டி ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இவன் பேச்ச எப்ப கேட்டாலும் நமக்கு பிரச்சனை தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிவனாண்டி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ சொன்ன மாதிரி நான் இங்க பிளானை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த ஊர் தலைவர்கள் கிட்டையும் சொன்னேன். ஆனா ஊர் தலைவர்கள் கிட்ட அந்த டிரைவர் பைய பேசினதோட ஊர் தலைவர்கள் வந்துட்டு, அதெல்லாம் ராசராசாவுக்கு எதுவும் நடக்காது, கோவில் கும்பாபிஷேகத்தை அவரே பொறுப்பா நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. என்னங்க எப்படி சொல்றீங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க ஒரு பிளான் நடக்குதே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா சரியில்லை. நீ சொன்ன பிளானையே பண்ணு. அந்த ராசராஜா ஹாஸ்பிட்டல் போனவன் வீடு திரும்பி வரவே கூடாது. அவன் திரும்பி வராம கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒரு பிளான் சொல்றேன், அதே மாதிரி செய்யுங்க. நீங்க ஒரு டாக்டர் அனுப்புங்க. அந்த டாக்டர் வந்துட்டு இந்த ராசாவை காலி பண்ணணும். அவனை காலி பண்ணதும் நம்ம பிளான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும். என்ன சொல்றீங்க? அதுவும் அந்த டிரைவர் பயலுக்கு தெரியாம தான் நீங்க பண்ணணும். ஒருவேளை அந்த டிரைவர் பயலுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய பிரச்சனை ஆகிரும், சரியா? இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நீ என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டியல்ல, இந்த பொறுப்பை நான் வந்துட்டு கரெக்டா எந்தவித பிரச்சனையும் இல்லாம முடிப்பேன். நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிங்க, ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, அக்காவுக்கு மட்டும் நீங்க தான் இதை பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டான். அதை முதல்ல நல்லபடியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, அந்த ஈஸ்வரியால கண்டிப்பா வந்துட்டு நான் தான் இதை பண்ணேன் அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியாது, அதனால நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு, அடியே அக்காக்காரி, நீ வந்துட்டு எப்படியும் அந்த சேதுபதியோட குடும்பத்து கூட சேர்ந்துருவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியும் அந்த சேதுபதி இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மாமாவை பார்க்க வருவான். அப்ப நீ கண்டிப்பா வந்துட்டு சரியான கோவப்படுவ. அந்த சூழ்நிலையை நான் பயன்படுத்துறேன். அதோட இங்க இருக்கிற மாமா திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு இல்லைன்னா கோவில் கும்பாபிஷேகமும் நடக்காது. அப்புறம் என் புருஷனோட பொறுப்புல தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சந்திராவோட சூழ்ச்சியிலேருந்து எப்படி நம்ம ராசராசாவை காப்பாற்ற போறாரு. ரேவதி வந்து ஹீரோவை எப்படி வந்துட்டு காதலிக்கிறேன்னு சொல்ல போறாங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அவங்க தங்கச்சி பண்ண தப்ப எப்போ வந்துட்டு ஏற்றுக்க போறாங்க. எப்போ பார்த்தாலும் தங்கச்சி மேல ரொம்ப பாசத்தோடையும் அவங்க இந்த மாதிரி தப்ப பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் எல்லாத்துலேயும் இருந்து எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரேவதியையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்ற போறாரு, அதுவும் அந்த சந்திராவோட பிளான்லேருந்து எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது.
அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக வந்துட்டு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதையையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.